ஆவடி அருகே முதல் மனைவி உயிருடன் இருக்கும் நிலையில் மேலும் 2 பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றிய போலி சாமியாரை போலீசார் கைது செய்தனர். பொத்தூர் வள்ளிவேலன் நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சாந்தகுமார், அவரது மனைவி கௌசல்யா ஆகியோருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். போலீஸ் விசாரணையில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் சாந்தகுமார் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்தது. மேலும் 2017ஆம் ஆண்டு முதல் மனைவிக்கு தெரியாமல் மற்றொரு பெண்ணை 2வது திருமணம் செய்ததாகவும் அந்த திருமணத்தில் 2 மகன்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அந்த பெண்ணை பிரிந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு முதல் மனைவி கௌசல்யாவிடம் மன்னிப்பு கேட்டு இனி முறையாக குடும்பம் நடத்துவதாக உறுதியளித்து மீண்டும் அவருடன் வசித்து வந்துள்ளார். இதற்கிடையில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பொத்தூர் பகுதியில் குடியேறிய சாந்தகுமார் அங்கு கருப்பசாமி கோவில் அமைத்து சாமியார் போல் குறி சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. கோவிலுக்கு வரும் பெண்களிடம் நெருக்கமாக பழகியதாகவும் இதனால் அவரது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் குறி கேட்க வந்த ஏரோநாட்டிக்கல் படித்த 22 வயது இளம் பெண்ணை 3வதாக திருமணம் செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து முதல் மனைவி கௌசல்யா அளித்த புகாரின் பேரில் சாந்தகுமாரை கைது செய்த போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.